நான் வந்துட்டு அந்த பீரியட்லேயே ஒரு ஹை பெய்ட் சேலரியை நான் தூக்கி போட்டுட்டு பேஷனுக்காக தான் உள்ளே வந்தேன். இப்போ நான் போனது வந்துட்டு பிகாஸ் அந்த கம்பெனி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, என்னோட நீடு அவங்களுக்கு தேவை. ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன், போயிட்டு வந்தா இன்னொரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஸோ காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனது. சரி ஓகே, ஒரு ஃபண்டு வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றதுனால. ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ கம்பெனிக்கும் போயாச்சு, நானும் டிமாண்ட் பண்ணேன் அண்ட் தே பெய்டு வெல் சேலரி அண்ட் அதை வச்சு தான் நம்ம அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு. ஸோ நீங்கள் யூஎஸ்ல இருக்கிற அந்த டைம்ல இங்க இருந்த மூவி அப்ரோச்சஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சு? as usual, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலை இருக்கும்போது இது கிடைக்காது, இதுக்கு போனா வேலை இருக்காது, அந்த மாதிரி அங்க போகும்போது எனக்கு வந்துச்சு. பட் கனெக்ட் பண்ண முடியல as usual. எனக்கு அங்க நான் 2 years எனக்கு பீரியட், ஆக்சுவலா 1.5 years ஆல்மோஸ்ட். அதனால அதுக்கப்புறம் தான் வரா மாதிரி இருந்தனால என்னால அந்த ஃபிலிம்ஸ் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம்னா நீங்க சினிமால வந்து எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? சினிமால நம்ம இருந்துகிட்டே இருக்கிறது தான் ஸ்டெபிலிட்டின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கூட இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணதுனால தான் இப்போ மார்ச்சில் வந்துட்டு ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஆக்சுவலாக.